நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கோவளம்பட்டி போகிறதுக்காண்டி திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். பஸ்ஸு இங்கேருந்து கிளம்பாக்கத்துக்கு தான் போகும். ஸோ அதனால் கிளம்பாக்கத்துக்கு டிக்கெட் எடுக்கலாம்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கே போகணுன்னு எங்களுக்கே தெரில. அதுக்கப்புறம் சொன்னாங்க கிளம்பாக்கத்துக்கு தான் பஸ் போகுன்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பாக்கத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டோம். பஸ்ஸும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேகமாக போச்சா திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 பேர்த்துக்கு 84 ரூபா டிக்கெட்டு. போகிற வழியில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம். பஸ்ஸு ஒரு 500 மீட்ரு தள்ளி வரவுமே ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் போகிற வழியில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரைட் சைட்லேயும் நிறையா பில்டிங் இருந்தது. ஆனால் என்னால் அந்த சைடு எடுக்க முடியல. லெஃப்ட் சைடில் தான் உட்காந்துருந்தேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் ஸ்டாண்டு வந்துடும். ஸோ பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. மேலே தெரியுதா போர்டு, கோவளம் கீழே கடற்கரை சாலை வண்டலூர் டயர். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டோம், முன்னாடியே இறங்கணும். நான் கொஞ்சம் ஒரு 500 மீட்ரு தள்ளி இறங்குறாப்புல ஆகிப்போச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் போய் இறக்கி விடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அண்ணனும் அங்கேருந்து வந்து இங்கே தான் திரும்பி இறங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நானும் பஸ் ஸ்டாண்டை தேடி அலைஞ்சி கடைசியில் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. நான் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்னென்னு சொல்கிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போனால் அங்கே தான் பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி வாங்கடா அங்கிட்டு போய் பார்க்கலாம், வெளியே போய் பார்த்து ரைட் சைடு போங்க தம்பி அப்படின்னு உள்ளே சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்துச்சு. அப்படியே கோவளம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ எங்களுக்கே வழி எங்கன்னே தெரில. நாங்களே கூகுள் மேப்பை நம்பி தான் வந்துக்கிட்டே இருக்கோம். சரின்னு சொல்லி அப்படியே ரைட் சைடில் வந்தோம்னா கடல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மகிழ்ச்சியெல்லாம் உள்ளே போயிட்டு காட்டுறேன் கடல் எப்படி இருக்குன்னு. இந்த சைடில் ஃபுல்லாக முஸ்லீம் தான் இருப்பாங்க போல். நிறையா மசூதிலாம் இருந்தது, தெரியுதா? எங்கே பார்த்தாலும் முஸ்லீம் தான். இந்த ஏரியா ஃபுல்லாக முஸ்லீம் தான் இருக்காங்க போல். வரும்போது நிறைய மசூதிலாம் இருந்துச்சு. மசூதிக்கெலாம் போகலான்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உள்ளே போய் என்ன இருக்குது மட்டும் பார்த்துட்டு இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் மசூதிக்கு போகலை, பீச்சுக்கு மட்டும் போயிட்டு, ஏன்னா எனக்கு டைம் இல்லை சுற்றுறதுக்கு நிறையா. வந்ததே ஒரு 12 மணிக்கு தான் கிளம்புனோம் திருப்பூர்லேருந்து. இங்கே வர எவ்வளோ லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணேன், எல்லாத்துக்கும் காரணம் இதோ லெஃப்டில் போகிறானே எலிசா, அவன் தான். லெஃப்டில் திரும்பினதுமே கடல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது, கடல் தெரியும். சரி வாங்கடான்ட்டு அப்படியே கிளம்பி போகிறோம். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன், பார்க்கலாம். அதானே அங்கே போடுறா, அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்னேன் வேணாண்டா இந்த சைடு போகண்டா அப்படின்னா. அதுக்கப்புறம் அப்படியே சொல்லிட்டு இங்கிட்டு உள்ளே திரும்பியாச்சு. இந்த கல் தெரியுதா நிறையா, அதெல்லாம் பெரிய பெரிய பாறை. சரி மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் என் ஃப்ரெண்டு தேவா. சரின்ட்டு அப்படியே ஏறி போகும்போது கல் எனக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் சறுக்கி விட்டுருச்சு. கொஞ்சம்னா கீழே விழுந்துருப்பேன். நீங்கள் வரும்போது இந்த இடத்துக்கு பார்த்துவாங்க. அப்படியே மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. ரைட் சைடில் கொலம்பஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே யாரும் போகலை, ஏன்னா ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா இருக்குது, சீசனுக்கு மட்டும்தான். இதுதான் அந்த பாறை. இங்கேருந்து ஒரு 50 மீட்டருக்கு பாறை தான். இந்த சைடில் நிறையா போட்லாம் இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் போட்டிங் போனோம்னா இங்கே வந்து போகலாம். ஆனால் அதுக்கும் காசு கேட்பாங்க நிறைய. ஆனால் ஃப்ரெஷ் மீன்லாம் இங்கே பிடிச்சிட்டு வராங்க. வீடியோவில் வரும் பாருங்கள் வேணாம். அப்படியே அங்கேருந்து நடந்து பொறுமையாக கடைசியாக என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இங்கேருந்து அப்படியே கடல் அலையை நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இன்றைக்கி தான் நாங்களே சென்னையில் வந்து நான் இன்றைக்கி தான் கோவளம் பீச்சுக்கே ஃபஸ்ட் டைம் வரேன். அங்கே சின்ன பசங்க யாரோ போட்டிங்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் ஓட்டணும் ஆசையாக இருந்தது, நமக்குலாம் தரமாட்டாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க வாங்கடா அந்த சைடு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். நாங்கள் போகும்போது தான் அண்ணன் இந்த மீனை கொண்டு வந்தாங்க. இதோட ரேட் என்னென்னு அண்ணனே சொல்லுவாங்க. எவ்வளோண்ணா? 1500 மீன் உயிரோடு இருக்குது. உயிரோடு தாண்டா இருக்குது. வேறு மீன் கிள்ளிடுற போது
பாப்புலர். மச்சானுக்கு போட்டோ எடுத்து நான் தான் யூடியூப்பில் போடுவோம் பார்த்துக்கிட்டோம். என்னடா யூடியூப்பில் போட்டு ஃபோட்டோ யூடியூப்பில் எடுத்து அவனுக்கு அனுப்ப மாட்டேன் நான் எடுத்துக்கிறேன். இதில் மீனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து போனால் தம்பியோட ஐஸ்கிரீம் கடை இருந்தது. அங்கே தான் எலிசா நான் இருங்கடா உங்களுக்கு நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். சரி வாங்கி தரேன்னு சொல்லி வாங்க. எனக்கு உள்ளே வந்ததுமே எந்த ஐஸ் எடுக்குன்னு தெரில. என் ஃப்ரெண்ட் எனக்கு சாக்கோபார் வேணும் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் சாக்கோபார் எடுத்தேன். அதுக்கப்புறம் என் தேவா சொன்னான், இதுவும் 30 ரூபா தான், அதனால் கோன் எடுறா அப்படின்னான். அதுக்கடுத்து கோன் எடுத்துட்டேன். அவ்வளோதான். இவன் ஒருத்தன் மட்டும் சாக்கோபார் வாங்கிட்டான். நாங்கள் 3 பேரும் கோன் ஐஸை வாங்கிட்டு அப்படியே வாங்கடா உள்ளே போவோம், உள்ளே நக்கினே உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறையா பொம்மை கடைலாம் இருந்தது. சின்ன வயசில் அந்த பொம்மையை பார்த்துட்டு கேட்டு அழுவேன் எங்கள் அம்மாட்ட சொல்லி. எங்கள் அம்மா இருந்துட்டு அதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. இந்த சைடு ஃபுல்லாக கடை தான். நாங்களும் அப்படியே பொறுமையாக உள்ளே மூவ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது நிறையா அந்த கேம்லாம் வச்சு விளாடுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைலாம் இங்கே நிறையா இருக்குது. ஆனால் யாருமே விளாட மாட்டேங்காங்க. எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் எங்கிட்ட காசு இல்லை, இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், எவ்வளோன்னு தெரில. நிறையா பொம்மை கடை தான் இங்கே நிறையா இருந்தது. நான் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், இங்கே நிறையா டெடிபேர் பொம்மைலாம் இருக்குது. ஆனால் காசு எவ்வளோன்னு தான் எனக்கு தெரில. இன்னொரு நாள் போயிட்டு நான் சொல்கிறேன். நான் இந்த இடத்த சுற்றுறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக போச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட்டு வரும் பாருங்கள்.